கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 79ஆம் சங்கீதம் 8-9 ஆகிய வசனங்கள். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிவர்த்தியாக்கும், எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி பல மெத்தட்ல நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த 2 வசனத்தை வைத்து 1 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணலாம். அதை எப்படி சொன்னா ஈஸியா சொன்னா புரியும் அப்படின்னா, எங்க குடும்பத்திலே முந்தின தலைமுறை எல்லாருமே விக்கிரத்துல இருக்கிறாங்க. விக்கிரத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டா கூட அந்த பழைய சடங்காச்சாரங்கள், பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், விக்கிரத்தினுடைய அந்த பழைய அங்குள்ள கல்ச்சர், அங்குள்ள காரியங்கள், இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தொடர்ந்து வருது? என் வாழ்க்கையில எதெல்லாம் தொடர்ந்து வந்துச்சு? எங்க அம்மா அப்பா வாழ்க்கையில எதெல்லாம் தொடர்ந்து வந்துச்சு? என் வாழ்க்கையில எதெல்லாம் சாபமா வந்துச்சு? அதுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வந்துடும். எங்க அம்மா அப்பா வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அது அப்படியே என் வாழ்க்கையில வந்துச்சு. எங்க அம்மா அப்பா வாழ்க்கையில ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாங்க. வியாபாரத்துல இருக்கும்போது கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு போனாங்க. அதே போல என் வாழ்க்கையில் வந்துச்சு. ஒரு தலைமுறை சாபம் போல. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு காரியம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும் சொல்லி போட்டிருக்கு, நீதியை பின்பற்றும் சொல்லி போட்டிருக்கு, செம்மையா வாழணும், உண்மையா வாழணும், அநீதியான காரியங்களை வெறுக்கணும், பரிசுத்தமா வாழணும், ஏகப்பட்ட லிஸ்ட் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. ஒரு குடும்பத்துல சத்துரு தொடரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில பிசாசு வரக்கூடாது, நம்ம உண்மையா வாழணும், நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், பரிசுத்தமா வாழணும், அவருடைய கற்பனையை கைக்கொள்ளணும், அவருடைய கட்டளை கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பரிசுத்த வேதாந்தத்துல நமக்கு நிறைய எழுதி கொடுத்தாரு. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்ல பணம் சம்பாதிப்பாங்க, நல்ல உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா வேதத்தை மட்டும் வாசிக்க மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ மாட்டாங்க, பொய்யான காரியங்களை வெறுக்க மாட்டாங்க, அநீதியான காரியங்களை வெறுக்க மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடி நீதியை பின்பற்ற மாட்டாங்க. அதனாலதான் ஒரு குடும்பத்துக்குள்ள சத்துரு தொடர்கிறான். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஒரு 6 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் பாயிண்ட். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா கரெக்டா ஒரு 6 பாயிண்ட் நீங்க எழுதி வைக்கலாம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை. பூர்வ காலம் அப்படின்னாலே அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படியே அடுத்தடுத்த தலைமுறை முந்தின தலைமுறை போய்கிட்டே இருக்கும். அவங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். எங்க அம்மா அப்பா எங்க பாட்டி இப்படி தலைமுறையா போயிட்டே இருக்கும். இப்ப எங்க குடும்பத்துல நான் சொல்ல முடியும், ஃபுல்லாவே விக்கிர வழிபாடு. விக்கிர வழிபாடுன்னா பல காரியம் நம்ம சொல்லலாம், ஆன்லைன்ல நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக. எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தலைமுறை அக்கிரமத்தை எல்லாம் எங்களுக்கு விரோதமா நினைக்காதீங்கப்பா, உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக. ஒரு குடும்பத்திலே தேவன் நியாயம் விசாரிக்கும் போது பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. என் வாழ்க்கையிலலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன்.
ஒரு பாவி, துணிகரமா வாழ்ந்தவன், பாவத்துல வாழ்ந்தவன். பைபிள்ல என்னெல்லாம் தப்புன்னு போட்டிருக்கோ எல்லாமே என் வாழ்க்கையில இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு தெரியுமா? இருதயத்துல பரிசுத்தம் இருக்கணுமா? ஒரு மனுஷோட வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள அக்கிரமம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் பொல்லாத காரியம் இதெல்லாம் உள்ள வந்துட்டு அப்படின்னாலே அவன் ஒரு துன்மார்க்கன். என் வாழ்க்கையில நான் 2016 தான் நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்று கொள்கிறார். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக, உம்முடைய இரக்கங்கள் என்று ஜெபிக்கிறார். அப்ப இரவு நேரத்துல நம்ம ஒரு 6 பாயிண்டா நம்ம ஜெபிக்கலாம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக, இது 2வது பாயிண்ட். மூணாவது, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். அவங்களுடைய பிரச்சனை அப்படியே சொல்றாங்க. நாங்கள் மிகவும் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அம்மா அப்பா செஞ்ச சில பாவ காரியம், முன்னோர் செஞ்ச சில பாவ காரியம், விக்கிரத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எங்க வந்து நிற்கும்? விக்கிரத்துடைய ஆவி எங்க வரும்? கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சாரத்துல ஈடுபடும் போது, அசுத்த காரியத்துல ஈடுபடும் போது, அசுத்தாவி, பொல்லாதாவி, இதெல்லாம் எங்க வரும்? எப்படி வருது? ஏன் வந்துச்சு? சில குடும்பத்துல ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, நான் ஒரே பாம்பா பாக்குறேன், நான் விக்கிரத்தினுடைய ஆவியை பார்த்தேன், நான் செத்த ஆவியை பார்த்தேன், நான் முன்னோருடைய ஆவியை பார்த்தேன், நான் மரித்த ஆவியில பார்த்தேன், ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்த்தேன். நிறைய காரியம் சொல்லுவாங்க. விபச்சார ஆவியை பார்த்தேன், அசுத்தாவியை பார்த்தேன். நைட்டு தூங்க முடியாது. எத்தனை காரியம் இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் ஒரு முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக. 3வது பாயிண்ட், நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். நாங்க மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். இந்த தாழ்த்தப்பட்டு போனவங்க இருக்குல்ல, அந்த லைன்ல என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வரும்போது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, நிந்தையோடு அவமானத்தோடு கேவலம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. கையில 1 ரூபா கூட இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தாழ்த்தப்பட்டு போனோம். அந்த வேர்டை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். இதெல்லாம் ஏன் வந்துச்சு? முன்னோருடைய அக்கிரமத்தினாலே. அப்ப எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக, உங்க இரக்கம் எங்களுக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். நாங்க மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம்ப்பா, எங்களுக்கு கிருபை வேணும்பா, உங்க இரக்கம் வேணும்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்துறார். இந்த இரவணத்திலே தாழ்த்தக்கூடிய குடும்பம் தான் தேவனுக்கு வேணும். சில குடும்பத்துல நினைப்பாங்க, என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிம்பாங்க. கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோமே, எவ்வளவு கிருபை, உயிர் பிச்சை போட்டிருக்க, ஜஸ்ட் அவ்வளவுதான். 1000 கோடி கொடுத்தாலும் ஒரு மனுஷனை உயிரோட எழுப்ப முடியாது. எங்க வீட்டுல கொரோனா நேரத்துல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 6 மாசம் 1 வருஷம் கண்ணீர் விட்டு அழுதும். அவ்வளவுதான், ஒன்னும் செய்ய முடியல. 1000 கோடி கொடுத்தாலும் ஒரு உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோமா, உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். கிருபை, அதான் கிருபையின் காலம் சொல்லி பிரசங்கம் பண்றோம். அந்த கிருபையின் காலத்திலே, அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, எங்க முன்னோருடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்களுடைய அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நாங்க மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம்ப்பா, உங்க இரக்கம் எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு தாழ்த்துறதா இன்னைக்குள்ள ஜெபம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் மகிமை நிமித்தம். அப்ப எப்படிலாம் நம்ம தாழ்த்தலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு 3 பாயிண்ட். எப்படிலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 பாயிண்ட். ரட்சிக்கும் தேவனே,
தேவனை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, எங்களை ரட்சிக்கும் தேவனே. புதிய ஏற்பாட்டுல இயேசு எப்படி வெளிப்பட்டார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அப்ப நம்ம இரவு நேரத்துல எப்படி ஜெபிக்கணும்? ரட்சிக்கும் தேவனே, எங்களை ரட்சிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. எங்களை ரட்சித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஜீவனை தந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் ராஜா. ஜீவாதிபதியானவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் ராஜா. அப்ப நம்ம துதி செலுத்தும் போது அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ரட்சிக்கும் தேவனே. என்னை ரட்சிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்க வரணும். என் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்க வரணும். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இன்றும் பிதானிடத்துல நன்மையா பரிந்து பேசிட்டு இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் ரவிராஜ் உயிரோட இருக்கான். அவ்வளவுதான். ரவிராஜ் உயிரோட இருக்கான்னா பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக சர்வ லோகத்துக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கிருபாதர பலியாக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார். அதனால மட்டும்தான் உயிரோட இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. இதான் முழு பைபிள். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. முதல் பாயிண்ட் என்னன்னா ரட்சிக்கும் தேவனே. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா உதவி செய்து. இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு ஒரு அழகான பெயர் இருக்கு. அந்த பெயர் நம்மளுக்கு சொல்லட்டா? உதவி செய்ய வல்லவர். நம்ம எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறோமோ அவருக்கு தெரியும். உதவி செய்ய வல்லவர். உதவி செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு உதவி செய்ய அவரால் முடியும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த இரவு நேரத்துல எந்த சூழ்நிலை, எந்த உபத்திரம், எந்த பாடுகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். தெரியும், அவருக்கு தெரியும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். நாங்கள் மிகவும் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன சூழ்நிலை, அதான் சொல்லு. உதவி செய்து உமது நாமத்து நிமித்தம் எங்களை விடுவித்து. மூணாவது பயன் சொல்றாரு, முதல்ல ரட்சிக்கும் தேவனே, இரண்டாவது உதவி செய்து, மூணாவது எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று ஜெபித்து முடிக்கிறார். இரவு நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறோம். ரட்சிக்கும் தேவனே முதல் பாயிண்ட், உதவி செய்து விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். நம்மளும் அப்படி கேட்போமே. நம்ம வாழ்க்கையில நம்மளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமே. ஏன்னா எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இதான் பைபிள் லிஸ்ட். ஒரு முழு உலகத்துக்குள்ள காரியம் அழகா எழுதப்பட்டிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது, அப்பா உங்க முன்பா நான் தாழ்த்துறேன்ப்பா, கர்த்தர் பிரியம் இல்லாம என்னோட வாழ்க்கையில இருந்தா மன்னிச்சிருங்கப்பா அப்படி கேட்போம்மா. அப்படி இருக்கிற இடத்துல சின்ன முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா, கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நன்றி எடுத்துக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க நியாயம் விசாரிக்கணும்னா உமக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாதுப்பா. எங்க மேல கிருபையா இருக்கிறீங்க, எங்களை மன்னிக்கிறீங்க, எங்க மேல இரக்கமா இருக்கிறீங்க. மன உருக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிக்கிற தேவன், உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிற தேவன், நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் உம்மிடத்தில் மனம் திரும்பும் போது மன்னிக்கிறதுக்கு தயவு பிரித்திருக்கிறதுப்பா. நன்றிப்பா. இரவு நேரத்தில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் தயவாக மன்னித்து ஆசிரியங்க. அக்கிரமங்களை, பூர்வ காலத்து அக்கிரமங்கள் என்று எழுதப்பட்டுச்சுப்பா, அதெல்லாம் நினைச்சு பார்க்காதீங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய இறக்கம் எங்களுக்கு வேணும்ப்பா. மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம்ப்பா. ரட்சிக்கும் தேவனே, எங்களை நீங்க மட்டும்தான்ப்பா விடுதலை செய்ய முடியும். எங்களுக்கு உதவி செய்ய முடியும். என்னுடைய பாவத்தை நீங்க மட்டும்தான்ப்பா நிவர்த்தியாக்க முடியும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்திலே கற்பனையா ஜெபிருங்க. கர்த்தர் மனமறிங்க ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க தாய்மொழியே ஆசிரியங்க. டெலிவரி புறப்படுங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பம் ஃபுல்லா குழப்பத்துல இருக்கு. அந்த குழப்பத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனிம், ஏவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னுமா சில குடும்பத்திலே மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம்,
எந்தெந்த பாவடிவில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். எந்தெந்த விக்கிரத்திலே அப்பா மாந்திரத்திலே கஷ்டப்படுறாங்களோ இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். கண்ணீரோடு, கடன் பிரச்சனையில, நிந்தையோடு, அவமானத்தோடு, தனிமையிலே, திக்கற்ற பிள்ளையாக, சில குடும்பத்துல விதவையாக, சில குடும்பத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, கடன் பிரச்சனையில, சில குடும்பத்திலே தலைமுறை சாபத்துல, அக்கிரமத்திலே, பாவத்திலே, எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் அறிவீங்க. இரவு நேரத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் என் இயேசு கிறிஸ்து ராஜனோட ரத்தம் இறங்கி வரட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கடன் பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட்டு அப்பா ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல வேற வேற இடத்துல டிராவலிங்ல இருக்காங்கப்பா. நைட் நேரத்துல வியாபாரம் பாக்குறாங்க, நைட் நேரத்துல கம்பெனில வேலை பார்க்காங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க. நைட் நேரத்துல வாட்ச்மேன் ஜெபினா, செக்யூரிட்டி ஜெபினா, போலீஸ் ஆபீஸ் ஜெபினாங்க, ஆர்மியில ஜெபினாங்க. யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்திலே ஜெபித்து புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து கிருபைக்கா நன்றிப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. என்னுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா. காலை வேளையில ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. இன்பமா நித்திரித்தாங்க. எங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. நீங்க வந்தா விடுதலை, சமாதானம், ஆரோக்கியம், சந்தோஷம், வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக நாங்க வாழ முடியும்ப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் விடட்டும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க, ரகசியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல இருக்கிறோம் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் தலைமுறை ஆசிரிங்க. அவங்களோட வம்சத்தை ஆசிரிங்க. அவங்களோட கையின் கிட்ட ஆசிரிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரிங்க. அவங்களுடைய வம்சத்தை முழுவதும் ஆசிரிங்க. நைட் நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை கண்ணீரோடு ஜெபினாலும் எல்லாவற்றையும் நீக்கி, மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இன்பமான தூக்கம் தாங்க கர்த்தர் கொடுங்க. உங்களுடைய திரு கரத்துக்களே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்க. காலையில 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் கேளுங்கள். கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.